नमस्ते बच्चों, सबको राम राम। इनकी நம்ம பார்க்க போகிறது என்னென்னா प्रवीण उत्तराद அதில் तुम और मैं அப்படின்ற ஒரு கவிதை. இது சூரியகாந்த் திரிபாட்டி நல்லா எழுதின கவிதை. அதனோட கவிதாவுக்கு சாராம்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, तुम और मैं ஆக்சுவலாக இது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இது வந்துன்னா ரகசியவாதி और छायावादी कवि सूर्यकांत त्रिपाठी निराला द्वारा लिखित तुम और मैं श्री शंकराचार्य के अद्वैत भाव से प्रेरित कविता है. இது வந்து ஸ்ரீ சங்கராச்சாரியார் இருக்கல, சுவாமி சங்கராச்சாரியார் அவரோட அத்வைத பாவம் அதை ஒரு இம்ப்ரெஷனாக எடுத்துகிட்டு எழுதின கவிதை இது. இந்த அத்வைதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். அதாவது இரண்டற்ற நிலை என்ற பொருள் தருகிறது. இது வந்து இந்துத்துவத்தில் வந்து இறைவனின் தன்மையை பற்றிய ஒரு கருத்து, ஒரு கொள்கை. அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு எதுவும் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. அதாவது சகல உயிரினங்களுக்குள்ளும் ஒரு ஆத்மா அப்படின்ற வடிவத்தில் இருக்குது. ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று தான் அப்படின்றது தான் இந்த கவிதை. இந்த கவிதையில் வந்து அவர் சொல்லியிருக்கிற பொதுவான கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு அதாவது सूरज के किरण ईश्वर है तो, सूरज के किरण இருக்குல்ல, சூரியனோட கதிர்கள் வந்து ஈஸ்வர் है तो उनका किरणों से खिलने वाला कमल है मनुष्य. அந்த சூரியனோட கதிரால் அதாவது பூக்கக்கூடிய ஒரு மலர் தாமரை, அதுதான் தாமரை, அதுதான் வந்து மனிதன் அப்படின்றார். इसमें கவி ஈஸ்வர் கா, அதாவது கவி வந்து அவர் ஈஸ்வர் கா ஆத்மா சம்பந்த, கவி और ईश्वर का आत्मा संबंध है. இதில் வந்து கவியோட ஈஸ்வர் ஆத்மா அப்படின்றது ரெண்டு சம்பந்தமாக இருக்குது. அதுக்கடுத்தது ஆத்மா और परमात्मा का संबंध कभी टूटने वाली नहीं है. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் சொல்லியிருக்கல, அத்வைதம்ன்றது அதானே. அது வந்து ரெண்டுத்துக்கோட சம்பந்தம் வந்து டூட்னே வாழ नहीं, ஏன்னா ரெண்டும் எப்பயுமே பிரேக் ஆகாது. ஒரு சம்பந்தம் வந்து ஜுடா ரேகா, அது எப்பயுமே வந்து இணைந்தே இருக்கும், ஒன்றாவே இருக்கும். அதாவது ஜீவாத்மா ஒரு பரமாத்மா கா சம்பந்த சிவ ஒரு சக்தி கா சம்பந்த. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டோட சம்பந்தம் பார்த்தீங்கன்னா அது வந்து சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பு. ராம் ஒரு சீதா கா சம்பந்த, ராமும் சீதாவும் மாதிரியும். சுகந்த ஒரு பவன் கா சம்பந்த, அதாவது ஒரு வாசனைக்கும் காற்றுக்கும் இருக்கிற சம்பந்தமும் அது மாதிரி. ஒரு கபினை டூட்டேகா, அது எப்பயுமே இருக்கும், எப்பயுமே வந்து அது மறையாது அப்படின்றது. பாதல் பரிவர்த்தன், அவ்வளோதான். ஓகே, இந்த கருத்து தான் இதில் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ நம்ம வந்து வாங்க கவிதா கா சாராம்ஸ் பார்ப்போம். அதாவது கவிதா கா சாராம்ஸ் तुम और मैं. அதாவது ரகசியவாதி और छायावादी कवि सूर्यकांत त्रिपाठी निराला द्वारा लिखित तुम और मैं ஸ்ரீ, அதாவது இந்த கவிதா வந்து ஸ்ரீ சங்கராச்சாரியா கே அத்வைத பாவ் சே பிரேரித் கவிதா है. அத்வைத பாவத்தோட இம்ப்ரெஸ் ஆன ஒரு கவிதை இது. கவி ஈஸ்வர் ஒரு குதுக்கா சம்பந்த ஜோடுத்தா है. கவி வந்து இந்த கவிதையில் பார்த்தா ஈஸ்வருக்கும் தனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை வந்து சேர்க்குறாரு, கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. கவி ஈஸ்வர் கோ कहते हैं, கவி வந்து ஈஸ்வர் என்ன சொல்கிறேன்னா, तुम सबसे ऊंचा हिमालय पहाड़ के शिखर हो. நீ வந்து எல்லாத்தோட பெரிய அந்த இமயமலையோட அந்த உச்சி நீ தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, तो उसमें बहने वाला चंचल गति की देव गंगा, அதாவது சூர் சரிதா வந்து ஹூ மை. அதாவது அதில் பாயக்கூடிய அந்த கங்கா, அதாவது சூர் சரிதா, அதாவது அந்த பஜன்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் சூர் சரிதான்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் அப்படின்றாரு. तुम पवित्र हृदय श्वास हो तो मैं उससे प्रकट होने वाली सुंदर कामनीय कविता. அதாவது நீ வந்து ஹிருதயத்துலேருந்து உதிக்கிற அந்த சுவாசம் அப்படின்னா, நான் வந்து அதிலிருந்து உதிக்கிற அந்த இதயத்திலிருந்து உதிக்கிற சுந்தர் அதாவது கமனிய கவிதா அப்படின்னு அழகிய கவிதை நான் அப்படின்றாரு. எதி தும் பிரேம் ஹோ தோ மை சாந்தி ஹோ. நீ வந்து அன்பு அப்படின்னா நான் வந்து அமைதி அப்படின்னு சொல்கிறார். यदि तुम सुरापान जैसा घन अंधकार हो तो मैं வந்து மத்வாலி பாந்தி हूँ.
அதாவது நீ வந்து ஒரு பிளாக் அவுட் அப்படின்றாங்கல்ல, ஒரு டக்குன்னு இருண்டு அப்படியே வெளிச்சமாகுதுல்ல, அது பிளாக் அவுட் அந்த மாதிரி. அப்படின்னா அந்த கார் ஒத்தோ மை உஸ்மே மத்வாலி பாந்தி ஹூம், அதாவது மத்வாலி பிராந்தி அப்படின்னா மை மஸ்த், அதாவது நஷேமி சூர், நானும் வந்து நஷேமி சூர், அதாவது மத்வாலி அப்படின்னா நானும் வந்து ரொம்ப அதாவது நஷேமி சூர்னா என்னது, இன்டாக்சிகேட் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு மயக்க நிலையில் இருக்கிறது. तुम सूरज के तेज किरण हो तो मैं खिलने वाला सूरज हूँ அப்படின்றது சரோஜ் हूँ. அதாவது தும் வந்து நீ வந்து சூரஜ்கே தேஜ் கிரண் ஹோத்தோ, நீ வந்து ஒரு சூரியனோட ஒரு தேஜ் கிரண் அப்படின்னா ரொம்ப வேகமான அந்த ரேஸ் இருக்குல்ல, அப்படி நீ அதுவாக இருந்தால் நான் வந்து அதாவது அந்த ரேஸால் உதிக்கிற அந்த மலர் அந்த இது இருக்குல்ல, என்ன சொல்கிறது, சரோஜ் அப்படின்னா கமல், லோட்டஸ், அதுதான் நான் அப்படின்றாரு. தும் வருஷோக்கி, அதாவது வருஷோக்கி பீத்தே வியோஹோ, அதாவது நீ வந்து பல வருஷமாக இருக்கிற அந்த தரார், அதாவது என்ன சொல்கிறது, செப்பரேஷன் சொல்லுவீங்கல்ல, செப்பரேஷன் டிஸ்கனெக்ட் இருக்கிறது வந்து தரார் அப்படின்வாங்க. வருஷோசி பீத்தேன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிற நீ ஒரு அதாவது இடைவெளி அப்படின்னா, தோ மை புராணா அதாவது பரிச்சித்தும், தூ மை புராணா பரிச்சித்தும், அது நானும் வந்து நானும் உன்ன மாதிரியே தான் அப்படின்றார். தும் யோக ஹோ தோ மை சித்தி ஹூம், நீ வந்து யோகம் அப்படின்னா நீ வந்து யோக நிலை அப்படின்றல, நீ யோகமாக இருந்தால் நான் வந்து சித்தி, அதாவது நான் வந்து சக்ஸஸ், அதனால் கிடைக்கிற சக்ஸஸ், அதாவது சித்தி அடைகிறதுன்னு சொல்கிறோம்ல அது. தும் பிரேம்கே நிஷ்கப்பட்டு தபி ஹோ, அதாவது நீ வந்து பிரேம்கே நிஷ்கப்பட்டு தபின்னா நீ அன்போட அந்த தபி, அதாவது தவம் செய்கிறவராக இருந்தால் பவித்ர சரல் ஸ்மிருத்தியும், அதாவது அதனால் கிடைக்கிற புனிதமான அந்த ஸ்மிருதி அப்படின்னா ப்ராஸ்பாரிட்டி, அதுதான் நான் அப்படின்றாரு. தும் கோமல் மன்கே பாவ் ஹோ தோ மை உன் மை மண் ஹர்னே வாலி பாஷாவும், நீ வந்து மனுக்கே அந்த பாவ், மனசோட அந்த பாவங்கள் அப்படின்னா, அதாவது தோ மை மன் ஹர்னே வாலி பாஷாவும், அந்த மனசை விரும்புகிற அந்த மொழி, அந்த மனசை ஜெயிக்கிறக்கூடிய அந்த மொழி நான் அப்படின்றாரு. தும் நந்தன்வன், அதாவது நந்தன்வனுக்கே கனே பேடு தோ நந்தன்வன் அப்படின்றோம்ல, அதாவது ஆனந்த் தேனேவாலா அல்லது அதாவது ஆனந்த் தேனேவாலா, அதாவது ஆனந்தன், அதாவது நந்தன் அப்படின்னா என்னது, ஆனந்தன் அப்படின்னு சொல்லல, பேட்டா மகிழ்ச்சி கொடுக்குற பையன், அதான் நந்தன் வன்கே கனே பேடு ஹோத்தோ, நீ அதில் வந்து ஒரு கனே அப்படின்னா அடர்த்தியாக இருக்கிற மரங்கள் ஆயிட்டோ, மரங்கள் மாதிரி நீ இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சுக்கு தேனேவாலி உஸ்கி ஷாக்காகும், அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அந்த பிரான்ச்சஸ், அந்த மரத்தில் இருக்கிற கிளைகள் நான் அப்படின்றாரு. தும் பிரான் ஹோத்தோ மை ஷரீரும், நீ வந்து உயிர் அப்படின்னா நான் உடல் அப்படின்னு சொல்கிறாரு. தும் சுத்த சச்சிதானந்த பிரம்ம ஹோத்தோ மை சித்தாகர்ஷக் மாயாகும், நீ வந்து பிரம்மமாக இருந்தால் நான் வந்து அதனோட மாயை, அந்த பிரம்மத்தால் உருவாகிற மாயை அப்படின்றாரு. தும் பிரேமிக்கு கலைக்கு மாலாகோ, அதாவது பிரேமியோட அதாவது ஒரு காதலன்னு சொல்கிறோம்ல, ஒரு லவ்வர், அவனோட கழுத்தோட மாலை அப்படின்னா உஸ்கி காலே நாகின்சி வேணிஹும் அப்படின்றார். அப்போ நான் வந்து அதாவது நான் வந்து ஒரு புல்லாங்குழல், நாகினீசி அப்படின்னா பாம்பு மாதிரி, நாகின்னா பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு புல்லாங்குழல் அப்படின்ற. தும் மார்கு ஹோத்தோ மை உஸ்கா தூள் ஹூம், அதாவது மார்குன்னா நீ ஒரு ராஸ்தா அப்படின்னா, நீ ஒரு பாத்து அப்படின்னா நான் அந்த பாத்தில் இருக்கிற அந்த வழியில் இருக்கிற தூள் மிட்டின்னு சொல்லுவோம்ல, அதாவது என்ன சொல்கிறது, அந்த டஸ்ட்டு நான் அப்படின்றார். தும் மிருது ஹாத்ஸே ஜங்க்ருத் சிதார் ஹோ, அதாவது நீ வந்து ஒரு மிருதுவான மிருது அப்படின்னா கோமல், சாஃப்டான ஜங்க்ருத் சித்தார் ஹோ, வாசிக்கிற ஒரு சித்தாராக இருந்ததுன்னா மை வியாக்குல் விறகு பீடித் ராகினி ஹோ, அதிலிருந்து வர அந்த ராகினி, அந்த இசை நான் தான் அப்படின்றார். தும் ராதா கே மோகன் வாலே ஹோ தோ மை உன், அதாவது அதரோங்கா முரளி ஹோ, நீ ராதாவோட
மனுக்கோ அதாவது மோகனே வாலே ஹோ, அதாவது ராதாவோட மனசை ஜெயிக்கிற ஆளாக நீ இருந்தீங்கன்னா, மை உன் அதருங்கா முரளியும், அதாவது அந்த உதட்டோட முரளி, அதாவது முரளின்றது என்னது, புல்லாங்குழல் நான் அப்படின்றார். அப்போது தும், அதாவது தக்கே ஹுயே பத்தீக் ஓத்தோ, அதாவது பத்தீக் அப்படின்னா தக்கே ஹுயே பத்தீக்னா என்ன, நல்ல அலைஞ்சி திரிஞ்சு டயர்டாகிட்டார்ல, வாண்டரிங் பண்ணுறதால ஒருத்தர் டயர்டாகனா அவன் என்ன சொல்லுவாங்க, தக்கே ஹுயே பத்தீக். தும் பத்தீக் ஹோ தோ மை தேரி பிரதீக்ஷா கி ஆஷா ஹூம், அதாவது நான் வந்து உன்னோட பிரதீக்ஷா கி ஆஷான்னா உன்னோட, அதாவது பிரதீக்ஷான்றதுன்னு வெயிட் பண்ணுறது, அதாவது காத்திருக்கிறது, எதிர்பார்த்துருக்கிறது, அதான் பிரதீக்ஷான்னு சொல்லுவாங்க. இன்தசார் அப்படின்வாங்க ஹிந்தியில். அந்த ஆஷா நான். அதுக்கப்புறம் தும் பாவ் சாகர் அதாவது சன்சார் ஹோ, தும் பாவ் சாகர் சன்சார் ஹோ தோ மை உஸ்கே பார் ஜானே கி இச்சா ஹூம், அதாவது நீ வந்து சாகர் சன்சார், அதாவது தும் பவ சாகர் சன்சார் ஹோ, அப்படி அதாவது நீ வந்து சன்சார், அதாவது சாகர் சன்சார் அப்படின்றோம்ல, அதாவது அந்த வாழ்க்கைன்றது ஒரு கடல் மாதிரி. அப்படி இருந்தால் உஸ்கே பார் ஜானே வாலா இச்சாகும், அதையும் தாண்டி போகிற ஆசை நான் அப்படின்றார். தும் ஆஸ்மான் ஹோ, நீ வந்து ஆகாயமாக இருந்தால், மை ஆஸ்மான் கி நீலிமா, அதாவது அந்த ஆகாயத்துக்கு அந்த கலர் இருக்குல்ல, ப்ளூ கலர், அந்த நீலிமா, நீல ரங்கு, அது நான் தான் அப்படின்றாரு. தும் ஷரத் ருத்து கே சந்திரமா ஹோத்தோ, நீ வந்து ஷரத், அந்த வின்டர் சீசனில் இருக்கிற அந்த மூன் அப்படின்னா, தோ மை சாந்தினி ஹூம், நான் வந்து அந்த மூன் லைட்டு. அப்போ வந்து மதுரிமா தேத்தி ஹூம், அதாவது சாந்தினி ஹூம் மதுரிமா தேத்தி ஹூம். மதுரிமா அப்படின்னா மது, அதாவது ஹனி. தும் சுகந்தித் புஷ்பகே பராக் ஹோத்தோ மை கோமல் மலைய பவன் ஹூம், அதாவது நீ வந்து ஒரு அற்புதமான ஒரு மலரோட மகரந்தம்னு வச்சுங்களேன், நான் வந்து அந்த மகரந்த சுமந்து செல்கிற அந்த மலை காற்று, மலைய பவன் அப்படின்றார். அப்போது ஜிஸ்ஸே மை தும்கோ பாந்த் சக்தாவும், நான் வந்து உன்னை வந்து கட்டி வச்சுக்க முடியும், பிடிச்சி வைக்க முடியும் அப்படின்றார். தும் சிவ ஹோ தோ மை சக்தி ஹூம், நீ சிவனாக இருந்தால் நான் சக்தி. தும் ரகுகுல் கே மரியாதா புருஷோத்தம் ராம் ஹோ தோ மை அட்டல் பக்தி சீதா ஹூம், நீ ராமனாக இருந்தால் நான் சீதை அப்படின்னு சொல்கிறாரு. தும் ஆஷாக்கு மதுமாஸ் ஹோ, அதாவது ஆஷாவோட ஹனி மந்த், மதுமாஸ் அப்படின்னா ஹனி மந்த், அதுவாக இருந்ததுன்னா, மை குக்கு கர்னே வாலி கோயலும், நான் குக்கு அப்படின்ற கத்துற குயில் நான். தும் 5 ஷரோங்கே காமதேவ் ஹோ, நீ வந்து மன்மதனாக இருக்கட்டும், காமதேவன் மன்மதனாக இருந்தால், சன்சார் மே, அதாவது மோகக் ஹோ தோ மை தேரி நாயிகா ஹூம், நீ வந்து சன்சாரோட மோகக்குன்னு, அதாவது மன்மதனாக இருந்தால் நான் வந்து தேரி நாயிகா ஹூம், நான் ஹீரோயின். தும் ஆஸ்மான் ஹோ தோ மை வஸ்திர ஹூம், அதாவது நீ ஆகாயமாக இருந்தால் நான் உனக்கு போடுற ஆடை, நீ உடுத்துகிற ஆடை. தும் காலே கனே பட்டல் ஹோ, காலே கனே பட்டல் அப்படின்னா அது ஒரு டேபிள், காலே கனேன்னா டேபிள், கருப்பாக இருக்கிற ஒரு கனானா அடர்த்தியாக இருக்கிற ஒரு டேபிளாக இருந்தால், உஸ்மே அதாவது ரச்சனா கர்னே வாலி தூளிக்காவும், நீ ஒரு டேபிளாக இருந்தால் நான் அதில் வந்து படம் வரைகிற ஒரு தூளிகை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தும் நர்த்தக் ஹோ, நீ ஒரு டான்ஸர் அப்படி இருந்தால், நான் மாதக் ஒரு ருத்ர தாண்டவ் கர்த்தே ஹோ, நீ மாதக்கு அப்படின்னா மனசை மயக்கிற அந்த ருத்ர தாண்டவம் பண்ணுறதா இருந்தால், மை தேரே பயர்மே பந்தே நுப்புர்கி துவனி ஹூம், அதாவது உன் காலில் கட்டுற சலங்கையோட அந்த சலங்கை ஒளி நான் அப்படின்றார். தும் வேத் ஹோ, நீ வேதமாக இருந்தால், வேதம் நாதம் அப்படிலாம் இருந்தால், அதாவது ஓம்கார் கா சார் ஹோ, எல்லாமே நீயாக இருந்தால், தோ மை ஸ்ருங்கார் சிரோமணி கவி ஹூம், ஸ்ருங்கார் சிரோமணி கவி நான் அப்படின்றாரு. தும் யஷ் ஹோ அவர் மை பிராப்தி ஹோ, நீ யஷாக இருந்தால் நான் அதனால் அடையிற பிராப்தி நான். தும் குந்துன்னு தாமரை, சந்திரன்னா சந்திரன், அவர் கமல்னாலும் தாமரை தான், லோட்டஸ் கே சமானு, அதாவது சுப்ர ஹோத்தோ மை துமாரி நிர்மல் வியப்தி ஹூம், அதாவது உன்னோட பாதுகாப்பு, உன்னோட ஏதாவது சுத்தமான ஒரு பாதுகாப்பு நான் அப்படின்னு சொல்கிறார், தூய்மையான பாதுகாப்பு நான் அப்படின்னு சொல்கிறார். இதோட விசேஷம் என்னென்னா,
அதாவது சர்வசக்திமான் ஈஸ்வர் மூல் है तो அதாவது ஹம் உன்சே சம்பந்தித்து ஷாக்காயே ஹேன் அதாவது சர்வசக்திமான் வந்து சிவ் தான் வந்து எல்லாருக்கும் மூலம் அப்படின்னா ஹம் உன்சே சம்பந்தித்து அவரோட சம்பந்தம் இருக்கிற ஷாக்காயே பிரான்ச்சஸ் தான் நாங்கள். அவர் மூல்தார் ஈஸ்வர் கி கிருப்பா ஹமே சாயே. அப்போ நம்மளோட எல்லாத்துக்கும் மூல்தார் யாருங்கிறது யார்? ஈஸ்வர். அவரோட கிருப்பா வந்து அவரோட கிருபை வந்து நமக்கு வேணும் அப்படின்றது இந்த கவிதையோட சாராம்ஸ். அதாவது தும் அவர் மை அப்படின்ற இந்த கவிதையை வந்து எழுதினவர் யார்? அதாவது சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா. ஓகே, பாய்.